ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலில் 42 சைஸ் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கிளாத் வந்து நம்ம ரெண்டாக மடிச்சு போட்டுக்கிறோம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ். ப்ளவுஸோட பேக் ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் நமக்கு வருது. நாங்கள் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே உள்ள எக்ஸஸான ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே வந்து 1 இன்ச்சஸ் தான் விட்டுருக்கேன். நான் மடிச்சு தைக்கிறதுக்காக, பேக் சைடு மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் எப்படி மடிக்கிறோம்னா, நம்மளோட கீழே இடுப்பு ஜாயின் பண்ணிடுவோம். அந்த 2 சைட்லையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஆம்ஹோல் சைட்லையும் கரெக்டாக வந்து நம்ம 2 இதையும் கரெக்டாக வந்து ஆக்சுவல் 2 ஹேண்டில் உள்ள ஆம்ஹோலையும் கரெக்டாக எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த லைன் 1 இன்ச் லைன் போட்ட லைனில் பிளேஸ் பண்ணிட்டு நெக்கு, ஷோல்டரு எல்லாம் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக் வந்து ஆக்சுவலாக அதில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் ஒன் இன்ச்சஸ் வந்து மேலே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸோட ஹைட்டு, ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கை வந்து நம்ம அப்படியே விடாமல் கொஞ்சம் நம்ம முன்னாடி இழுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு நெக்கு அகன்று இருக்கும். கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைன் மார்க், அதேமாதிரி ஆம்போல் லைனும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஆம்போல் கர்வ் வந்து ஈஸியாக வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். பேக் சைடில் அந்த ஸ்டிச்சஸ் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்டிச்சஸ் எங்கெல்லாம் வருதோ அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஆப்டா மேட்ச் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணி பிகைனர்ஸாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆக்சுவலாக நெக்கு, ஆம்போடு, ஷோல்டரு எல்லாம் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம நெக்கு மேலே என்ன அளவு இருக்கோ அது கீழே வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணீங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாட்டுக்காக 1 இன்ச் விட்டுக்கிறேன். சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக 1.5 கீழையும் ஆம்புல் லைன்லையும் 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு பேக் பார்ட் ரெடி ஆகிட்டு, பேக் பார்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக் லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும். நான் ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்துட்டேன். அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் ரெடி ஆகிட்டு. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்